Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. நம்ம ரைட்டிங்கான வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான லெசன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கான லெசன்லையும் நம்ம எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தையும் முக்கியமான ஒரு டிப்பையும் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சவுண்டு வர இடத்துல நீங்கள் ஈஸியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய வந்து வேர்ட்ஸில் பார்த்துருப்போம், 2 வவல்ஸ் வந்து சேர்ந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சவுண்டு வந்து ஒரு சிங்கிள் சவுண்டாக வரும்போது ஒரு சிங்கிள் எழுத்து மட்டும் எழுதிடுவோம், அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வரும். ஆனால் அந்த இடத்துல 2 வவல் வரும், அது 2க்குமே சேர்த்து ஒரு சவுண்டு தான் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்க இந்த லெட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட சவுண்ட்ஸை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு டிப்னே நீங்கள் வச்சுக்கலாம். அது என்னன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ 2 வவல் சேர்ந்து வருது இல்லையா, இஏ இஇ ஏஒய் இஒய் இந்த மாதிரி 2 வவல்ஸ் வருது. ஸோ இங்கே நம்ம என்ன சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஐக்கு முன்னாடி இருக்க வவலோட சவுண்டு லாங் சவுண்டு, அதாவது நெடில் உச்சரிப்பா தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே ஏஐ அப்படின்னா இதோட சவுண்டு என்னவா இருக்கும்னா ஏ, ஏன்னா ஏயோட லாங் சவுண்டு என்னது ஏ அப்படிங்கிறது. ஏயோட சவுண்டு என்னது, ஈயோட சவுண்டு லாங் சவுண்டு ஈ ஈ. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஈ அப்படிங்கிற சவுண்டு தான். இங்கே என்ன சவுண்டு வரும், ஏ வை இருக்கு, ஏயோட லாங் சவுண்டு என்னது ஏ ஏ. இங்க ஈவை, ஈயோட லாங் சவுண்ட் என்னது ஈ ஈ. இங்க ஐயோட லாங் சவுண்டு ஐ. ஸோ இங்க எல்லாமே லாங் சவுண்டுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எழுத்துக்களோட பேரை சொன்னீங்கன்னாவே அதுதான் லாங் சவுண்டு. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது ஓட ஓங்கிற சவுண்டு, இங்கேயும் ஓ தான். இங்க வந்து என்ன எழுத்து இருக்கு, யூ இருக்கு இல்லையா, ஸோ யூ. ஓகே, இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம இப்போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ எந்த சவுண்டு சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் 2 வார்த்தைகள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன், இங்க வெயிட் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிராக்கெட்ல வந்து ட்ரெயின் அப்படின்னு எழுதியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஏஐ இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஏஐ சேர்ந்து வர இடங்கள்ல நம்ம எய் எய் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், ஏயும் ஈயும் எய்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதனால தான் இது வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம், ரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஆனால் வந்து நம்ம இப்போ பார்த்த ரூல்ஸில் என்னது, ஏயும் ஐயும் வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தோட லாங் சவுண்டு சொல்லணும் இல்லையா, அப்போ ஏங்கிற சவுண்டு தான் வரும். அப்போ இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம்னா ட்ரெயின் வெயிட் அந்த மாதிரி படிப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இதை நாம் இப்போ இங்கிலீஷில் எழுத போகிறோம். இட்டுக்கு என்ன எழுத்து இங்கிலீஷில் வரும், டி. இப்போ இங்கே வந்து ரேன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ ரேங்கிறதுக்கு வந்து என்ன வரும், ஏஐ ஏ ஏ. அப்போ ரேன்னு வந்திருக்கு, அப்போ என்ன வரும்னா இரு ஏன்னா ஆர் வரும். ஸோ இங்கே எழுதுனேன் பாருங்க உங்களுக்கு, இட்டு ரேன்னு வந்திருக்கு இல்லையா, ரேக்குள்ள என்ன எழுத்து இருக்கும், இரு இருக்கும். அடுத்து ஏன்னு வந்திருக்கும், அப்போ 2 எழுத்து நமக்கு வந்து வரும். ஓகே, அடுத்து இன்னுங்கிறதுக்கு என், ட்ரெயின். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே படித்து இப்போ பழகுன அந்த சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்து இதை இங்கிலீஷில் கரெக்டாக அவங்க சொல்கிற ரூல் படி பார்க்கும்போது ட்ரெயின்னு தான் வரும். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் கூட போட்டு பாருங்கள். அடுத்தது வெயிட். ஸோ இங்கே வந்து வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து வே அப்படின்றதுக்குள்ள என்ன எழுத்து இருக்கு, உன்ற எழுத்து இருக்கு, இவுக்கு டபிள்யூ. அப்போ ஏன்னு வருதா, வே WAI வே இட் வெயிட் ட்ரெயின் வெயிட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாருங்க டீம் ரீடு. ஸோ இட்டு ஈ தான் டீம் இல்லையா, அப்போ இட்டுங்கிறதுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல எழுத்து டி. ஈங்கிறதுக்கு இங்க என்ன எழுத்து பார்த்துருக்கோம், ஏ சேர்த்து ஈன்னு சவுண்ட் வருது இல்லையா. ஓகே, அப்போ டி டீம். அடுத்தது ரீடு. ரீடுங்கிறதுக்குள்ள இரு ஈ சேர்ந்து தான் ரீ இல்லையா, அப்போ இருன்ற எழுத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும் ஆர். அப்போ ஆர் ஈங்கிற சவுண்டு டு, ரீடு. அப்போ டி ரீடு, டீம் ரீடு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸோ இங்கேயும் ஈன்னு தான் வருது, ஆனால் ஈயே வராது, 2 ஈ வரும்.
ஓகே. ஸோ அப்போ வந்து பாருங்க மீட்ன்னு இருக்கா, அப்போ இம்முன்ற எழுத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? எம். ஈங்கிறதுக்கு 2 ஈ, அடுத்து டி, மீட். அதே மாதிரி ஸ்ட்ரீட், ஸ்ன்றதுக்கு எஸ், இட்டுங்கிறதுக்கு டி, அப்போ ரீங்கிறதுக்கு என்ன வரும்? ஆர் இ, ரீ, இட், ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட். அடுத்தது பாருங்க டே, பிளே, சே, ஏன்னு முடியுது. ஓகே, அப்போ லாஸ்ட்ல வருது பாருங்க டேனா இட்டு ஏ, டே. அப்போ ஏ வைக்கு என்ன படிச்சோம்? ஏயோட லாங் சவுண்டு ஏன்ற சவுண்டு, அப்போ டே. அதே மாதிரி பிளே, இப்பு இல்லுங்கிறதுக்கு எல்லு, ஏங்கிறதுக்கு ஏ வை, பிளே. அதே மாதிரி சே, சேனா இஸ்ஸுக்கு எஸ், ஏங்கிறதுக்கு என்ன வரும்? ஏ வை, சே. டே, பிளே, சே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கீ. ஸோ இங்கே ஈங்கிற சவுண்ட்ல வருது லாஸ்ட்ல, அப்போ என்ன வரும்? படித்தோம் ஈங்கிறதுக்கு இ வை படித்தோம் இல்லையா, அப்போ ஈயோட லாங் சவுண்டு ஈன்ற சவுண்டு படித்தோம். அப்போ இங்கே எப்படி எழுதுவோம்? இக்குனா கே, ஈங்கிறதுக்கு இ வை, கீ. அதே மாதிரி கிட்னி. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இக்குக்கு கே, ஈன்னு வருது இல்லையா, அப்போ ஐ வரும். ஐக்கு ஈங்கிற சவுண்டு, இக்கு இ, கி, இட், நீ, கிட்னி. ஸோ இங்க வந்து பாருங்க இது இட் கிடையாது, இட். ஸோ கிட்னி, டு, டு சவுண்டு கொடுக்கணும். இட்டு சவுண்டு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல டி வந்துடும், அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிரும். அப்போ என்ன வரும்? கே ஐ கி இட், கிட் நீ. என் இ வைக்கு என்ன சவுண்டு? ஈங்கிற சவுண்டு, அப்போ கிட்னி. ஸோ அடுத்தது பாருங்க லை, டை. ஸோ இங்க ஐங்கிற சவுண்ட்ல நம்ம என்ன காம்பினேஷன் பார்த்தோம்? ஐயும் ஈயும் பார்த்தோம் இல்லையா, அப்போ இங்க லைங்கிறதுக்கு இல்லுக்கு என்ன வரும்? எல், ஐங்கிறதுக்கு ஐ இ, லை. டை அப்படிங்கிறது போது இட்டு ஐ, டை, டி ஐ இ, டை. ஸோ ஈஸியா வந்து எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க டோ, ஃபோ, சோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் சோன்ற சவுண்ட் வருது. ஸோ நம்ம வந்து ஓ ஈக்கும் என்ன பார்த்தோம்? ஓங்கிற சவுண்டு, ஓ ஏக்கும் ஓங்கிற சவுண்ட் சொன்னோம் இல்லையா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வர லெட்டர் ஓ, ஓட லாங் சவுண்டு தான் நம்ம சொல்லணுன்றதுக்காக. அப்போ டோ அப்படின்னா இட்டு ஓ இ, டோ. அதே மாதிரி ஃபோனு போது எஃப் ஓ இ, ஃபோ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோப். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த ஓஏ தான் வரும். ஸோ இதுவும் ஓ தான், இதுவும் ஓ தான். ஓகே, மாற்றி எழுதணும்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். ஸோ எஸ் ஓ ஏ பி, சோப். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க ரோட். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன வரும்? ஓஏ தான் வரும், ஓஏ டி, ரோடு. ஸோ அதனால ஓஇ அதே மாதிரி ஓஏ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நிறைய வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்காது. லாஸ்ட் ஒன் நம்ம பார்த்த சவுண்ட் என்னது? யூங்கிற சவுண்டு. யூக்கு என்ன பார்த்தோம்? யூ ஈயும் சேர்ந்து வர்றது யூ, அப்போ டியூ. டியூங்கிறதுக்கு எப்படி எழுதுவோம்? ஸோ இட்டு யூ இ, டியூ. லாஸ்ட் ஒன் பாருங்க ரெஸ்கியூ. ஸோ ரெஸ்கியூன்னு போது இரு ஏனா ரே, இஸ்ஸோட சவுண்டு எஸ், இக்கு யூன்னு வருது இல்லையா, அப்போ இக்குனா சி, யூங்கிறதுக்கு யூ இ, ரெஸ்கியூ, ரெஸ்கியூ. ஸோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு வவல் சேர்ந்து ஒரு சவுண்டு வரக்கூடியது இன்னுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கும்போது ஓ யூ, ஔ, ஓ டபிள்யூ அவுன்னு இருக்கும், ஓன்னு இருக்கும். அதே மாதிரி இடபிள்யூ யூ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லேயும் நமக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒரு வார்த்தையில இந்த மாதிரி சவுண்ட்ஸ் அந்த இடையில வருது, இல்லை ஸ்டார்டிங்ல வருது அப்படின்னா, ஸோ இந்த காம்பினேஷன்ல இந்த எழுத்து தான் அப்படின்றது நமக்கு தெரியும். சப்போஸ் இதுவே நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஏ அப்படின்னா அந்த இடத்துல ஏன்னு சொல்லி ஏயை மட்டும் போட்டுருவோம். இதே ஈன்னு வருதுன்னா ஈயை மட்டும் போட்டுருவோம். ஓனா ஓ மட்டும் கொடுத்துருவீங்க, யூனா யூ மட்டும் கொடுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய வார்த்தைகள்ல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறோமோ அதை ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இன்னும் நமக்கு அதில் கிளியர் ஆகும், நல்ல ஃப்ளூவெண்ட்டாகவும் உங்களுக்கு எழுத முடியும். இன்னைக்கான லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணலாம்.
ஆனால் ஒரே இதை வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய லெசன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே 30 டேஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சவுண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பொறுமையாக நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்க்கு தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பார்த்து உங்களோட இங்கிலீஷை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, என்னால் இங்கிலீஷ் வந்து ஒரு எழுத்து தெரியும், ஆனால் ஒரு வார்த்தையை கூட படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, கற்றுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.